அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு மாட்டுப் பொங்கல் வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் சின்னதாக ஒரு மாடோட முகம் மட்டும் போட்டு 2 கரும்பு ஒரு பானை போட்டு சூரியனை வரைஞ்சி சிம்பிளாக கோலத்தை முடிச்சிட்டேன். என்ன தான் நான் சின்ன சின்ன கோலம் போட்டாலும் எனக்கு 1 மணி நேரம் ஆகுது. என்ன நினச்சா எனக்கே சிரிப்பாகுது, இந்த சின்ன கோலத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுதேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையில் பெருசாக வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் தான் இருக்குது. அதை தான் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் வந்து நான்வெஜ் செஞ்சு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது மாட்டுப் பொங்கலுக்கு. அதனால் 3 வேளையும் 3 சமையல் செய்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இட்லி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து ரசம் வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணி கொடுத்துருந்தேன். பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து மீன் குழம்பு, மட்டன் வறுவல், முட்டை அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். அதெல்லாம் பசங்க பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. என்னோடய பசங்க வந்து சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதால அவங்களுக்கு 65 போட்டு கொடுத்துருந்தேன். ஈவினிங் வந்து மாட்டை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டி விட்டுருந்தார். நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் எங்கள் மாமியார் வீட்டில் நிறைய எருமை மாடு இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மாடு வைக்க ஆரம்பித்தோம். பசு மாடு ஒரு 4, 5 வாங்கியிருந்தோம். ஒரு 5ஆவது மாடம் போட்டாலே ஏதாவது ஒரு மாடு காணாமல் போயிடும், இல்லை இறந்துடும். இதே போல் இருந்தது. 5 மாட்டுக்கு மேலே எங்களால் போடவே முடியல. ஒரு 2, 3 வருஷம் வந்து மாடு மட்டுமே வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ண முடியல. இந்த பக்கம் புது வீடு கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே கட்டக்கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாடாக வித்தாச்சு. இப்போ இந்த ஒரு மாடை மட்டும்தான் வீட்டுக்குன்னு வச்சுருக்கோம். என்னோடய பையன் கொஞ்சம் வளர்ற வரலும் இதை ஒன்றை மட்டும் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கோம். வீட்டுக்காக பாலை வெளியில் போய் வாங்க வேணாம், நம்ம வீட்டு மாட்டு பாலவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க மாட்டு பாலை வந்து கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு 2, 3 பேருக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் வாடகைக்கு. மாடு கட்டுற இடத்துல தான் வந்து மாட்டு தொட்டி மாதிரி கட்டி அங்கே வந்து விளக்கேற்றி ஈவினிங்கில் சாமி கும்பிடுவோம். சாம்பிராணி புகைலாம் போட்டுட்டு வெளியில் முதல் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் உள்ளே போய் சாமி கும்பிடுவோம். மாமியார் வீட்டில் ஒன்றா எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், உட்காரவே முடியாது. ஆனால் கடைசியில் அந்த சாமி கும்பிட்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அத்தை அவங்க பாட்டுன்னு தனியாக டிங்குன்னு பெல் அடித்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது பெரிய எனக்கு மன வருத்தமாக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுலலாம் இது எனக்கு புரியவே புரியாது. என்ன எல்லாரையும் ஒன்றா நின்று சாமி கும்பிடாம அவங்க பாட்டுன்னு கும்பிட்டுட்ருக்காங்களேன்னு எனக்கு முதல் வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க அப்படி தான் இருக்காங்க. எந்த ஒரு சாமி கும்பிட்டாலுமே எல்லாருமே வரணும், நிற்கணும், அதுக்கப்புறமா சாமி கும்பிடணும்னு அந்த பொறுமையே இருக்காது. கடகடன்னு அவங்க சாமி கும்பிட்டுருவாங்க. நான் இந்த வருஷம் காலையில் முதல் பெரிய பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நின்று நிதானமாக அழகாக சாமி கும்பிட்டுருந்தேன். 2ஆவது நாள் வந்து மாட்டுக்கிட்ட வந்து எல்லா வேலையும் அவர் பூஜாப்பா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே எடுத்து தீபாரத்தனை கடகடன்னு காட்டுறாங்க. சொல்லியிருந்தேன் எல்லோரும் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்றதுக்கு தானே ஒரு நல்ல நாள் கும்பிட்றதுன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி கும்பிடும்போது நான் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுருந்தேன். அதே போல் எல்லா சடங்கும் கரெக்டாக பண்ணாலும் வந்து பண்ணுறாங்களேன்னு ஆச்சரியப்படுறாங்களா, இல்லை ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிட்டா அதில் குறை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னமும் மாறவே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் மன கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் சாமி கும்பிடும்போது காலையில் வந்து எத்தனை இலை போடணும்னு கேட்டிருக்கும்போது 3 இலை போட்டால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. இலை போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா 5 இலை தாம்மா போடுவோன்னு சொல்கிறாங்க. அதை முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த 2 இலையும் நம்ம போட்டிருப்போம். ஒரு பக்கம் சிரிப்பாகவும் வருது, ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல, சொல்கிறது சொல்லட்டும்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டேன். இந்த சாரீ எனக்கு எங்கள் மாமியார் தான் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் என்னோடய பொண்ணு இன்றைக்கி இந்த சாரியில் என்னை பார்த்துட்டு, அம்மா இந்த சாரீ இதுக்கப்புறம் கட்டாதீங்க, ஆன்ட்டி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து நான் ரொம்ப மாடர்னாகவும் இருக்கக்கூடாது, அவளை விட அதிகமாக, அதே போல் ரொம்ப ஆன்ட்டி மாதிரியும் தெரியக்கூடாது என்னோடய பொண்ணுக்கு. நான் எந்த ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பா. சாமி கும்பிட்டுட்டு ஒரு 7 மணி போலவே இன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். முதல்லாம் வந்து சாமி கும்பிட்டா எப்படியும் ஒரு 8, 9 மணி ஆகிடும். இன்றைக்கி சீக்கிரமாக சாமி கும்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டோம். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு சிம்பிளாக சந்தோஷமாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.